அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிக்க மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பு மிகு நமது தாருல் இஹ்சான் மதரசாவுடைய ஆண்டு விழா மேடையிலே அழகாய் அமர்ந்திருக்கின்ற சமுதாயத்தின் மிக பெரும் பொறுப்பாளர்கள், மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, ரமலானுடைய நாட்கள் வறுமையினால் நம்முடைய போங்குகள், நம்முடைய செயல்கள் கொஞ்சம் மாற வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஈடுபாடுகள் கொஞ்சம் தூரமாக வேண்டும். துனியாவுடைய விஷயங்களை விட்டு நாம் நெருங்க வேண்டும் ஆகிரத்துடைய விஷயத்தை நோக்கி. மரியாதைக்குரியவர்களே, சயீத் இப்னு முஸய்யப் என்ற ஒரு மகத்துவமிக்க மகான் ஒரு நீண்ட நிறைய அழகான ஒரு சம்பவம் சொல்லுகிறார்கள். எந்த மனிதன் இரவு நேரத்து தொழுகையை பட்டி பிடிக்கிறாரோ, எந்த மனிதன் தஹஜ்ஜத் தொழுவதை பழக்கமாக்கிக் கொள்கிறாரோ, அவருடைய முகத்திலே அல்லாஹ் ஒரு நூரை ஏற்படுத்துகிறான், ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான், ஒரு ஈடுபாட்டை உருவாக்குகிறான். அந்த மனிதனை பார்க்கின்ற மற்றவர்கள் எல்லாம் அவரை முஹப்பத்தாக அவரோடு நெருங்கி பழக வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் பிறருடைய உள்ளத்திலும் போடுகிறான். இரவு நேரத்து தொழுகை, அந்த தொழுகையை தொழுவதற்கு மற்ற மாதங்கள் முடியுமோ இல்லையோ, ரமலான் வருகிறது. ரமலானிலே சஹருக்காக எழுந்தே ஆக வேண்டும், சஹரு செய்தே ஆக வேண்டும். அந்த நேரத்திலே தஹஜ்ஜத்துடைய தொழுகையின் ஈடுபாடு நமக்கு வருமேயானால் என்ன நடக்கும் தெரியுமா? அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தன் வீட்டிலே. வழமைக்கு மாறாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பி விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எழுந்திருங்கள், கொஞ்சம் செல்லுங்கள் மஸ்ஜிதிற்கு, அங்கு ஒரு காட்சி, அங்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, அதை போய் பாருங்கள் நாயகமே. எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள், பள்ளிக்குள்ளே செல்கிறார்கள். அற்புதமான நபி தோழர் ஒருவர் குர்ஆனை அழகாக ஓதிக்கொண்டிருக்கிறார், ரசித்து ருசித்து ஓதுகிறார், தஜ்வீதோடு ஓதுகிறார், கருத்தை விளங்கிய நிலையில் ஓதுகிறார், உள்ளார்த்தமாய் ஓதுகிறார், உணர்வு பூர்வமாக ஓதிக்கொண்டிருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகமே தூங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த மனிதனுக்கு மட்டிலும் என்ன ஆசை, எவ்வளவு பெரிய ஆசை! நெடுவிசி கழிந்த வழியே மஸ்ஜித் நபவியிலே ஓதிக்கொண்டிருக்கிறாரே, ரம்மியமான துனி, அழகான கிராத், அவர் ரசித்து ருசித்து ஓதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் ஓத ஆரம்பித்த பொழுது மதீனாவை சுற்றிக் கொண்டிருந்த மலக்குமார்கள் எல்லாம் இவர் ஓதியதை செவிசாய்த்து கேட்டார்கள். பரவசப்பட்டு போன மலக்குமார்கள் முழு துனியாவிலே உள்ள எல்லா மலக்குகளுக்கும் செய்தி அனுப்ப அத்துணை மலக்குகளும் இவர் ஓதுவதை கேட்கிறார்கள். மரியாதைக்குரிய தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, குர்ஆன் ஓதுவதற்காகவே உள்ள மாதம் இன்னமும் ஒரு நாளிலே, இன்னமும் 2 நாளிலே நம்மை நோக்கி வருகிறது. நாமும் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ்வின் தொடர்பு நமக்கும் இந்த உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவதற்கு தயாராயிருக்கிறான் என்பதுதான் இந்த நீண்ட நெடிய சம்பவத்துடைய சுருக்கம். கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். ஓதுகிறார் அவர், பெருமானார் பரவசப்பட்டு போய் நிற்கிறார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் ஓதுவதை முழு மலக்குகளும் ஓரணியிலே திரண்டு வந்தார்கள். அத்துணை பேர்களும் கேட்டார்கள், செவிசாய்த்தார்கள். எல்லா விதமான மலக்குகளும் சென்று 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 அல்லாஹ்வின் அரிசை சுமந்து கொண்டிருக்கிற, அல்லாஹ்வின் அரிசை சுமந்து கொண்டிருக்கிற அந்த அமரர்களும் அந்த மலக்குகளும் இவர் ஓதுவதை கேட்டார்கள். இப்படியே கேட்டு 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 கடைசியாய் இந்த மனிதர் ஓதுகின்ற இந்த குர்ஆனை அல்லாஹ்வும் செவிசாய்த்தான், அல்லாஹ்வும் கேட்டான். ரப்பு பரவசப்பட்டு போனவன் என்னை அனுப்பி வைத்து உங்களை எழுப்பிவிட்டு குர்ஆனை கேட்க வைத்தான். அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் நாயகமே,
நாயகமே, இவர் குர்ஆனிலே ஈடுபட்ட இந்த நெருக்கம், குர்ஆனிலே அவருக்கு ஏற்பட்டுவிட்ட மாற்றம், குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வம், அந்த ஆசை, அதனால் அவர் ஓதுவதை ஒட்டுமொத்த மலக்குகளின் கூட்டமும் ஓரணிக்கு வர அல்லாஹ்வும் கேட்டு ரசித்து ரப்பு சொல்லி அனுப்பினான். நாயகமே, அந்த உங்களின் அன்பு தோழருக்கு அல்லாஹ்வின் ஸலாத்தை சொல்லுவீர்களாக. மரியாதைக்குரிய தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, சமூகம் தந்திருப்பவர்களை நம்புங்கள். குர்ஆன் ஓதுவதன் மூலமாய் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம், அல்லாஹ்வின் அகம்மியத்தை பெற்றுக் கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய மிக சிறந்த ரஹ்மத்துகளை, பரக்காத்துகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அந்த மனிதர் ஓதிக்கொண்டிருக்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் ஓதியவர் எதோச்சியாக யாரோ தனக்கு பக்கத்தில் இருப்பதாக அவதானித்து விட்டு ஓதுவதை நிறுத்தி திரும்பி பார்க்கிறார்கள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தவுடனே அவர் ஓதுவதை நிறுத்தினார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்ரா, ஓதுவீராக, ஃபக்ரா, நீங்கள் ஓதுவீராக. மீண்டும் ஓதுகிறார், அடுத்து நிறுத்துகிறார், மீண்டும் ஓதுவீராக, அடுத்து நிறுத்துகிறார், 2-3 முறை ஓதுகிறார். 4ஆம் முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவீராக, யா உபய் இப்னு கஅப் ஃபக்ரஉ வர்தஉ, உபையே நீ ஓதுவீராக, நீ ஓதிக்கொண்டே செல்லுவீராக, நீ ஓத 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 உன்னுடைய சொர்க்கத்தின் படித்தரம் உயர்ந்து கொண்டே செல்கிறது, உயர்ந்து கொண்டே செல்கிறது, எனவே நீ ஓதுவீராக. அந்த நேரத்திலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், அஉன்ஸிலு ஃபீக்கல் குர்ஆன் வ அனா அக்ரா யா ரசூலல்லாஹ், தங்களின் மீது குர்ஆன் இறக்கப்பட்டுக் கொண்டிருக்க நான் அதை உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டுவதா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது நாயகமே என்று சொன்ன பொழுது மீண்டும் சொன்னார்கள், உபையே நீ ஓதிக்கொண்டே இரு, நீ ஓதிக்கொண்டே இரு, நீ ஓத 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 உன்னுடைய படித்தரங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்ல, அந்த நேரத்திலே ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீ ஓதுவதினால் ஏற்பட்ட பரவசம் என்ன தெரியுமா, நீ குர்ஆனை ஓதுவதனால் ஏற்பட்ட பாக்கியம் என்ன தெரியுமா, மலக்குமார்கள் எல்லாம் ஓரணிக்கு வந்து நீங்கள் ஓதுவதை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வும் கேட்டுவிட்டு ரப்பு ஜிப்ரீலை எனக்கு அனுப்பி வைத்து உங்களுக்கு தன்னுடைய ஸலாத்தை ரப்பு எத்தி வைக்கிறான், ஸலாத்தை தேவைப்படுத்துகிறான் என்று சொன்ன பொழுது அமர்ந்து அதுவரை ஓதிக்கொண்டிருந்த ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வேகமாய் எழுந்து பெருமானாரின் கரம் பிடித்து கரங்களிலே தங்கரத்தை ஒட்டிக்கொண்டு அண்ணலம் பெருமானிடத்திலே கேட்டார்கள். அண்ணலம் பெருமானிடத்திலே இப்படி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவ சம்மானி ரப்பி, அவ சம்மானி ரப்பி, என்னுடைய ரப்பு தன்னுடைய நாவிலே என்னுடைய பெயரையா சொன்னான், என்னுடைய பெயரையாய் சொன்னான். குர்ஆனை ஓதுவதினால் என் ரப்பு தன்னுடைய நாவை கொண்டு என்னுடைய பெயரை சொல்லியா எனக்கு சலாம் சொன்னான். ஆம், அல்லாஹ் சலாம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை கொண்டு வந்து சேர்த்த ஜிப்ரீல் தன்னுடைய ஸலாத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கிறான். மரியாதைக்குரியவர்களே, ரமலான் மாதம், அந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆன் இறங்கியது லைலத்துல் கத்ர் என்பது தெரியும். வெறும் ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் மட்டும் இறக்கப்படவில்லை. இந்த உலகத்திலே எத்தனை வேதங்கள் என்று வந்ததோ, இந்த உலகத்திலே எத்தனை ஏடுகள் ஸஹஃபுகள் என்று வந்ததோ, ஆரம்பமாக முதலாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த ஏடுகள் ரமலான் பிறை 1 இறக்கப்பட்டது. அதற்கடுத்து தௌராத் வேதம், மிக பிரமாண்டமான ஒரு வேதம். அந்த வேதத்தை அல்லாஹ் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் பிறை 7 வழங்கினார். அதற்கு பிறகு ஜபூர் என்ற வேதம், அதை ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் பிறை 10 அருளி தந்தான். அதற்கு பிறகு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் என்ற வேதம், அது ரமலான் பிறை 17 அருளி தந்தான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொடர்ந்து 23 ஆண்டு கால வரலாற்றிலே வேதத்துடைய வசனங்கள் இறங்கினாலும் அதனின் தொடக்கம் அது லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் இந்த பூமிக்கு வந்தது என்பது வரலாறு. மரியாதைக்குரியவர்களே, ரமலான் மாதம்
இது நோன்புக்கான மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அதனால் தான் என்னவோ இன்று நாம் முழு குர்ஆனிலும் பார்க்கலாம், எங்கும் நீங்கள் தேடி இருக்கலாம். ரமலானுடைய அந்த பெயர், ரமலான் என்ற அந்த மாதத்துடைய பெயரை தவிர வேற எந்த இஸ்லாமிய மாதத்தின் பெயரும் குர்ஆனிலே இல்லை. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்லுகின்ற அல்லாஹ் மற்ற எந்த மாதத்தின் பெயர்களையும் குர்ஆனிலே பதிக்கவில்லை. எந்த மாதத்தின் பெயர்களும் குர்ஆனிலே எங்கும் பார்க்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே மாதங்களை சொல்லுகிறான், காலங்களை சொல்லுகிறான், வருடங்களை சொல்லுகிறான், வாரங்களை சொல்லுகிறான், நாட்களை சொல்லுகிறான். எத்தனையோ இடங்களிலே அல்லாஹ் சிறப்பித்து சிறப்பித்து பேசுகிற பேச்சுக்கள் இருக்கிறது. குர்ஆனிலே இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹ் இஸ்னா அஷர், மாதங்கள் என்பது 12 குர்ஆனிலே சொல்லுகிறார். மாதங்கள் என்பது 12. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதம். ஹஜ்ஜினுடைய அமல் சில மாதத்திலே செய்ய வேண்டும். வருடத்திலே 12 மாதம், நாட்கள், வாரங்கள் என்று எத்தனையோ பேச்சுக்கள் இருக்கிறது. ஆனால் ரமலான் என்ற இந்த மாதத்தின் பெயரை தவிர முழு குர்ஆனிலும் வேறு எங்கும் எந்த மாதத்தின் பெயரையும் அல்லாஹ் சொல்லவில்லை. இதனுடைய நோக்கமே என்னவென்றால் நாம் விளங்க வேண்டும், எவ்வளவு மகத்துவம் மிக்க நாட்கள். இன்னமும் ஒரு நாள் அல்லது 2 நாள், இந்த ஒரு நாள் 2 நாளிலே வரப்போகின்ற இந்த இரவுகளும் பகலும் எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு கீர்த்தியானது. அதனால் தானே அல்லாஹ் இந்த மாதத்துடைய பெயரை குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக ரமலான் என்ற பெயரை சொல்லி, ரமலான் வந்தால் உங்களை பாக்கியசாலியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். ரமலான் மாதம் வரும்போது அந்த மாதம் வந்த பரக்கத்தை யாராவது இழப்போமையானால், இழந்து விடுவோமையானால் நிச்சயமாய் கை சேதம் நமக்கு முற்றிருந்தான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதிலும் குறிப்பாக சொல்லுவேன், பெண்களே, அந்த பகலும் இரவும் வரப்போகிறதே, இந்த நாட்களிலே நாம் செய்ய போவது என்ன? நீங்கள் எப்படி அமல் செய்ய போகிறீர்கள்? நீங்கள் எத்தனை முறை குர்ஆனை முடிக்கப் போகிறீர்கள்? கண்கரம் கட்டிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். இந்த ரமலான் அது நிறைவுக்கு வந்து பெருநாளை கொண்டாடுவதற்கு முன்னால் நான் இந்த 30 நாட்களுக்குள்ளாக 3 முறை குர்ஆனை முடித்தேன், 5 முறை குர்ஆனை முடித்தேன், 10 முறை குர்ஆனை முடித்தேன் என்று உங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்துவிட வேண்டும், உங்களுக்குள்ளே ஒரு உயர்வு வந்துவிட வேண்டும். சதா நோன்பு காலங்களிலே பகலிலும் இரவிலும் குர்ஆனை கையில் எடுங்கள். அதன் மூலமாய் என்ன கிடைக்கும்? ஓதிக்கொண்டே இருங்கள், சொர்க்கத்தின் உயர்ந்த ஸ்தானத்தை நோக்கி சென்று கொண்டே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதை நாம் பெற்றுவிட வேண்டும். எனவே கண்ணியமான தாய்மார்களே, மரியாதைக்குரிய சகோதரிகளே, ரமலானுடைய நாள் வரும் பொழுது நாம் மிக மிக சிறப்பான முறையிலே ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும். இபாதத்துகளை கொண்டு இந்த மாதத்தை வழியெடுக்க வேண்டும். இபாதத்துகளின் மூலமாய், குர்ஆனின் மூலமாய், ரமலான் காலத்துடைய நோன்பின் மூலமாய் உயர்ந்த நெருக்கத்தை அல்லாஹ்வோடு நாம் பெற்றுவிட வேண்டும். எப்படி அந்த மகத்துவமிக்க ஹஸரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையிலே வாழ்ந்த அந்த தோழர் உயர்ந்த ஸ்தானத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றார்களோ, அந்த வழிவகை என்பது, அந்த வழியிலே வந்த அந்த அமல்கள் என்பது முடிந்து போனது அல்ல. யாரெல்லாம் ஈடுபடுகிறோமோ, யாரெல்லாம் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோமோ, யாரெல்லாம் ரமலான் காலத்துடைய பகலையும் இரவையும் கண்ணியப்படுத்துகிறோமோ, நிச்சயமாய் அத்துணை வேர்கள் மூலமாகவும் அத்துணை வேர்களோடும் அல்லாஹ்வும் நெருக்கமாகி விடுவான். அல்லாஹ்வும் தன்னுடைய ரஹ்மத்துகளை கொண்டு, தன்னுடைய பரக்காத்துகளை கொண்டு, தன்னுடைய பாதுகாப்புகளை கொண்டு இந்த சமூகத்தை வென்றெடுக்க என்ற ஒரு உயர்ந்த சமூகமாக நிச்சயமாய் அல்லாஹ் மாற்றி தருவான். ஹதீஸிலே சொல்லப்பட்ட அற்புதமான செய்தி,
என் அடியானின் எண்ணத்திற்கு தோதுவாக நான் நடந்து கொள்வேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய உள்ளத்தே இருக்கிற தேட்டத்தை பார்க்கிறேன். நீங்கள் என்னை நோக்கி ஒரு ஜான் வருவீர்களே, ஆனால் உங்களை நோக்கி நான் ஒரு முழம் வருவேன். என்னை நோக்கி நீங்கள் ஒரு முழம் நடந்து வருவீர்களே, ஆனால் உங்களை நோக்கி நான் கையளவிற்கு ஓடி வருவேன். நீ நடந்து நெருங்கினால் நான் ஓடி நெருங்குவேன். பிறகு ஒரு கட்டம் வரும், நீ பார்க்கும் கண்ணாக, நீ பேசும் நாவாக, நீ கேட்கும் காதாக, நீ விரும்பும் சிந்தனையாக மனிதா உனக்குள்ளே நான் மாறிப்போவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரப்பை நாம் பெற்றுவிட வேண்டும், ரப்பை நாம் அடைந்து விட வேண்டும். ரப்பே நம்முடைய பார்வை, ரப்பே நம்முடைய பேச்சு, ரப்பே நம்முடைய செழிப்புடன், ரப்பே நம்முடைய சிந்தனை என்று மாற வேண்டும். நமக்குள்ளே அல்லாஹ் வந்துவிட வேண்டும் என்றால் வரப்போகிற ஒரு மாத காலம் ரமலானை நாம் பயன்படுத்த வேண்டும். கண்ணியமான தாய்மார்களே, சபதம் எடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலே நான் 2 முறை 3 முறை 4 முறை குர்ஆனை முடித்தேன் என்று உங்களுடைய மஹல்லாவில், உங்களுடைய இமாமிடத்தே, உங்களுடைய ஆசிரியர் பெருமகனிடத்தே, உங்களுடைய ஆலிமிடத்தே, உங்களுடைய பள்ளியுடைய ஹாஃபிதிடத்தே நீங்கள் சொல்ல வேண்டும். கத்தங்கள் நடக்க வேண்டும். மஹல்லாவிலே குர்ஆன் ஓதுவது என்ற தொடக்கம் வந்து விடுமேயானால் ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆனிய சத்தம் முழு சங்கு நகரிலும் எதிரொலிக்குமேயானால் இந்த சங்கு நகர் மலக்குகளை கொண்டு பாதுகாக்கப்படும். இந்த பகுதி ரப்புடைய பிரத்யேகமான பாதுகாப்புக்கான ஒரு சூழலை பெற்றுக் கொள்ளும். காரணம், இறைவனின் வார்த்தைகள் ஓதப்படுகின்ற இடங்கள், ரப்பின் வசனங்கள் பேசப்படுகின்ற இடங்களிலே பிரத்யேகமான பாதுகாப்பை நிச்சயம் ரப்பு பெறுவான். அதே சமயத்திலே கண்ணியமான தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளின் திறனாய்வு இந்த மஜ்லிஸிலே பார்த்திருக்கிறோம். 2-3 மணி நேரம் நடந்திருக்கிறது. இந்த பிள்ளைகள் தான் நம்முடைய எதிர்காலத்தினுடைய சமுதாயம். இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தினுடைய நம்முடைய வாழ்வுக்கு பொறுப்பேற்கப்படுகின்ற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா அல்லது சங்கடமாய் இருக்க வேண்டுமா? நாமே யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நான் பெற்ற பிள்ளையை கொண்டு நான் குதூகலமாக இருக்கிறேன், என் மகனை கொண்டு என் மகளை கொண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்லுகின்ற இஸ்லாமியர்கள் அதிகமா, அல்லது என் பிள்ளையினால் நான் பட்ட வேதனை, என் பிள்ளையினால் நான் பட்ட சோதனை எவ்வளவு தெரியுமா என்று பேசுபவர்கள் அதிகமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தாய்மார்களே, நீண்ட நெடிய ஒரு சம்பவத்தின் சுருக்கம் குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆனுடைய விளக்கம் சொல்லுகிறது, குர்ஆனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். இது காலத்தின் இம்ரான குழந்தை செல்வங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது, அல்லாஹ் நாடியவனுக்கு கொடுத்தது, அல்லாஹ் நாடியதைத்தான் கொடுப்பான். குழந்தை செல்வம் என்பது திருமண பந்தத்தின் பின்னணியிலே நாம் உண்டாக்கிக் கொள்வது இல்லை. இதை முதலிலே நம்ப வேண்டும். குழந்தைகள் என்பது ரப்பு கொடுக்கிற நியாமத்துக்கள், ரப்பு கொடுக்கிற பாக்கியங்கள். யாருக்கு ரப்பு நாடுவானோ, என்ன நாடுவானோ அதை தருவான். சில பேர்களுக்கு ஆண் குழந்தைகள், சில பேர்களுக்கு பெண் குழந்தைகள், சில பேர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நாடியவர்களுக்கு நாம் அன்பளிப்பாய் தருகிறோம் ஆண் குழந்தைகளை, நாடியவர்களுக்கு நாம் அன்பளிப்பாய் தருகிறோம் பெண் குழந்தைகளை, நாடியவர்களுக்கு நாம் இரண்டையும் கலந்து கொடுக்கிறோம். யார் விஷயத்தை நாம் நாடிவிட்டோமோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலும் வைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறார், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே திருமண பந்தத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் என்பது இறைவனின் அருள். அந்த இறைவனின் அருளிலே உமக்கு கொடுத்த குழந்தைகள் உங்களது அமானிதங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மஹல்லாவுடைய பொறுப்புதாரிகளே, இந்த மேடை சென்ற 3 மணி நேரமாய் இந்த பிள்ளைகளின் திறனாய்வை வெளிப்படுத்தியது. இந்த பிள்ளைகளை உருவாக்கியவர்கள். தாய்மார்களே, கொஞ்சம் கவனமாய் யோசியுங்கள், கொஞ்சம் ஆழமாய் சிந்தியுங்கள்.
இந்த பிள்ளைகளை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருப்பார்கள். இந்த தியாகத்தின் பின்னணியிலே இந்த பிள்ளைகளை வார்த்திருக்கிறார்கள், இந்த பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். உருவாக்கிய இந்த உருவாக்கத்தை தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அறிவாளி, தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் புத்திசாலி. இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாய் உங்களுக்கு பெரிய சோதனைகள் வந்துவிடும். அதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள், நீண்ட நெடிய காலங்கள், திருமணத்திற்கு பிறகு குழந்தை வாக்கியமே இல்லையே என்று கதறுகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. என் மகனுக்கு மனமுடித்தேன், என் மகனுக்கு மனமுடித்தேன், 8 வருடம் கழிந்தது, 10 வருடம் கழிந்தது, 15 வருடம் கழிந்தது, இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லையே. எத்தனை எத்தனை பிரச்சனைகள் குடும்பங்கள் சந்திக்கிறதா இல்லையா? அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது, குழந்தை பாக்கியம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதனால் உண்டாகுவது அல்ல. குழந்தை பாக்கியம் என்பது ரப்பு கொடுத்தது. நீண்ட நெடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிக்கிறான். சூரத்து ஆல இம்ரான் ஓதியவர்களுக்கு தெரியும். அழகான சம்பவம், மிகப்பெரிய சம்பவம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், இது காலத் இம்ராத்து இம்ரான இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. இம்ரானுடைய மனைவி ஹன்னா. தாய்மார்களே, உங்களின் படிப்பினைக்காக இந்த சம்பவம் சொல்லுகிறேன். நீங்கள் பாடம் பெற்றுக் கொள்ள வேண்டும், ஒரு புத்திசாலியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை பதிவு செய்கிறேன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், திருமணம் முடிந்து 1 வருடம் 2 வருடம் அல்ல, 40 வருட திருமண வாழ்க்கை. அந்த பெண்ணும் அந்த பெண்ணை கட்டிய கணவனும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். எவ்வளவு துஆ! 40 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த 40 வருட காலத்துடைய மிகப்பெரிய அழுத்தமான வேதனையான வெளிப்பாடு துஆ செய்து 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 அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி நீண்ட காலங்கள் கழிகிறது. 40 வருட காலங்களுக்கு பிறகு அந்த தந்தையருக்கு அல்லாஹ் குழந்தையை தருகிறார். அந்த அம்மா கருவுற்றிருக்கிறாங்க. அந்த தாய் கருவுறும் பொழுது ஹன்னாவுடைய வயது தஃசீரில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய வயது 52 அல்லது 56. 56 வயசுல 50 வயசு கடந்த பொழுது இங்க இருக்கிற பெண்கள் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம், யாராவது குழந்தை பெற்றுக்கிறாங்களா? 50 வயசு கடக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா கருவுறாங்க. கருவுற்ற பொழுது அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் பேசுறார். அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார். எப்படி பேசுறார் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு குழந்தையை தந்திட்ட, என் கருவிலே குழந்தை ஒன்று உருவாகிறது. ரப்பே ரஹ்மானே, பெற்றெடுக்கிற என் குழந்தையை ரப்பே ரஹ்மானே உன்னுடைய தீனுக்காக, உன்னுடைய வாழ்வியலுக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன். ரஹ்மானே, என் பிள்ளையை நான் உன்னுடைய பாதையிலே தியாகம் செய்கிறேன். என் குழந்தையை நீ தருகின்ற, நீ உருவாக்கி இருக்கிற இந்த குழந்தையை தீனுக்கான தாயாக நான் ஆக்கி வைக்கிறேன். அல்லாஹ்வே, என் பிள்ளையை நான் நேர்ச்சை செய்கிறேன் உன் மஸ்ஜிதுக்கு. அந்த அம்மாவுடைய நேர்ச்சை என்ன தெரியுமா? குழந்தை வயிற்றில் இருக்கு. ஆனா அந்த அம்மாவுடைய நேர்ச்சி என்ன தெரியுமா? நீண்ட காலத்துக்கு பிறகு குழந்தை வயிற்றுல அந்த பிள்ளை பிறந்து வரும் பொழுது ஆண் குழந்தையா வேணும். அதுதான் நம்மளுடைய நேர்ச்சை. அப்ப கூட அந்த அம்மாவுக்கு இவ்வளவு காலத்துக்கு பிறகு நான் கருவுற்றிருக்கிறேனே, என்னுடைய வயிற்றுல ஒரு புள்ள வளருது, அது பொம்பளை புள்ளியா இருந்தா என்ன, வளரட்டுமே, எனக்கு ஒரு பெண் குழந்தை வந்தா என்ன என்று அந்த தாய் அப்படி நினைக்கல. எப்படி நினைச்சாங்க? அல்லாஹ் பேசுறாங்க, நீ கொடுத்த அன்பளிப்பு, என் குழந்தை, என் சிசு என் வயிற்றுல வளருது, அந்த புள்ளையை பெற்றெடுத்தா மஸ்ஜிதுக்கு வேலைக்கு விட்டுருவேன். பள்ளிவாச வேலை, பள்ளிவாசல்ல கொண்டு போய் பொம்பளை பிள்ளையா விட முடியும்? ஆம்பளை பிள்ளையை தானே விட முடியும். அது அந்த அம்மாவுடைய துவாவே, அந்த அம்மாவுடைய நேர்ச்சையே என்னவா இருக்குதுன்னா, இன்னும் என்ன உள்ளங்கிறது தெரியல, கரு உண்டாயிருச்சு. உண்டாச்சுன்னு தெரிஞ்ச உடனே இன்னி நதர்த்து லக்க மா ஃபீ பத்னி முஹர்ரரா,
அல்ல, என் வயிற்றுல வளர்ற பிள்ளைய நான் உன் பள்ளிக்காக நேர்ச்சி செய்கிறேன், உன் பள்ளிக்காக சேவகனாக நான் அனுமதிக்கிறேன், நான் தந்து விடுகிறேன். பிள்ளையை பெற்றெடுத்தால் பெற்றெடுத்த உடனே கொண்டு போய் பள்ளிவாசலை போட்டார். என்ன நேர்ச்சை பாருங்க. இன்றும் அதுதான் உண்மை. தாய்மார்கள், சகோதரிகள், எத்தனை திருமண உறவுகளிலே எத்தனை திருமணங்கள் நடந்தாலும் கருவுறும் போது முதல்ல பேசுற பேச்சு என்ன பேச்சுன்னா, பொம்பளை புள்ள பிடிக்காது, பெண் குழந்தை பிடிக்காது. பெண் குழந்தை என்றால் அதை கொஞ்சம் யோசித்து பேசுகிற அளவுக்கு பெண்களே நடப்பதுதான் இன்றைய உலகத்தினுடைய நியதி. மகத்துவம் மிக்க ஒரு பெரியார் தன்னுடைய திருமண வாழ்க்கையிலே திருமணத்திற்கு பிறகு சில காலங்கள் சென்ற பொழுது அந்த மனைவி பிள்ளை பெற்றெடுத்தார். முதல் குழந்தை பெண் குழந்தை. சரி, பிறந்துருச்சு. என்ன செய்யறது? அல்லாஹ் கொடுத்துட்டான் பொம்பளை பிள்ளை. அதை முழு இஷ்டத்தில் ஏத்துக்கிற சமுதாயம் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தான். சகோதர சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, பண்பட்ட உள்ளங்களாக இருந்தாலும் சரி, பக்குவமான குடும்பமாக இருந்தாலும் சரி, அது விரும்புறது முதல்ல என்னத்தை தான் முதல்ல வேணும். என்ன வேணும்? ஆம்பளை புள்ள வேணும். அடுத்து வேணா பொம்பளை புள்ள வரட்டும். ஆனால் அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது, இதா புஷ்ஷிரா அஹதுஹும் பில் உன்ஸா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண் குழந்தை என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால், இந்த மேடையின் திறனாய்வை பார்த்தோமே, ஆம்பளை பிள்ளைகளும் எத்தனையோ தன்னுடைய பயிற்சியின் மூலமாய் வெளிப்படுத்திய வெளிப்பாடு. ஆனால் பெண் குழந்தையுடைய வெளிப்பாட்டினுடைய ஈடுபாடை பார்த்தோமே. அசருக்கு முன்னால் அசருக்கு பின்னால் நடந்த இந்த மேடையின் அழகு காட்சிகளிலே பெண் குழந்தையின் அழுத்தம் திருத்தம் எவ்வளவு இருந்தது, எவ்வளவு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அந்த பிள்ளைகளின் பங்களிப்பு இருந்தது. பெண் குழந்தைகள் எதிலும் சுட்டியாயிருக்கும், பெண் குழந்தைகள் எதிலும் முந்தி நிற்கும், பெண் குழந்தைகள் எதிலுமே விஞ்சி நிற்பார்கள், மிஞ்சி நிற்பார்கள். ஆனாலும் சமூகத்திற்கு அது பிடிக்காது. அந்த பெரியார் தன்னுடைய மனைவி பெற்றெடுத்த பிள்ளை, முதல் பிள்ளை பெண் குழந்தை, சரி போகட்டும், அடுத்தாவது இன்னொரு பிள்ளை பெற்றெடுப்பார் என் மனைவி, ஆண் குழந்தையாய் வரும். எதிர்பார்த்தார். 2 வருடத்திற்கு பிறகு அவர் பிள்ளை பெற்கிறார், அதுவும் பெண் குழந்தை. அவர் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றார். ஏன்னா அடுத்து பொம்பளை பிள்ளை, 3வது ஆம்பளை பிள்ளை வரும், 3வதும் பெண் குழந்தை வந்தது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்ப என்ன செய்வது? யோசித்து யோசித்து பெற்றோம், துஆ செய்து செய்து பெற்றெடுக்க பார்த்தோம். ஆம்பளை பிள்ளை வந்துடாதாண்டு சரி 3 பொம்பளை பிள்ளையா போச்சு. அல்லாஹ்விடத்தில் அதிகமான துஆ செஞ்சிருக்கலாம், எவ்வளவு துஆ செஞ்சாரோ தெரியாது. ஆனால் 4வதும் அவருடைய மனைவி பெற்றெடுத்தார், அதையும் அவர் பெண் குழந்தையா பெற்றெடுத்தார். கோச்சுக்கு வெளியே போயிட்டாரு, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. மனைவி முகத்தில் முடிக்கல. 4வது புள்ள என்ன புள்ளன்னு கேட்கிறார். பொம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளையா, வீட்டுக்குள்ளே வரணும் வெளியே போயிட்டார். அந்த பிள்ளையும் பார்க்கல, அந்த மனைவியும் பார்க்கல, போயிட்டார். அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறது, பெண் குழந்தை என்பது சுப செய்தி, பெண் குழந்தை என்பது சுப செய்தி, பஷாரத். ஒரு ஆண் மகன் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு குழந்தை பேர்கள் வரும்போது பெண் குழந்தை பெற்றெடுத்தால் பெற்றெடுத்த உடனே அந்த குடும்பத்திலே குதூகலம், மகிழ்ச்சி, வளர்ச்சி, அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி, அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் எல்லாமே மேல வரும். அப்போதும் குழந்தை பொம்பளை பிள்ளையா பெற்றாருன்னா அவர் கேரளா பிளாட்பாரத்துக்கெல்லாம் போக மாட்டாரு, பெரிய மாளிகைக்கு போயிடுவார். பெண் குழந்தைகள் செலவுதான், ஆனாலும் வருமானத்தை விஞ்சி தந்து விட்டுத்தான் செலவுக்கு வரும். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது ரப்பு சொல்லுகிறார், இது பெண் குழந்தை என்பது பிறப்பது என்பது நம் புறத்திலிருந்து கொடுக்கப்படுகிற சுப செய்தி. உன் வாழ்க்கையின் வளம், உன் வாழ்க்கையின் நிம்மதி, உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தின் ஐஸ்வர்யம் பெண் குழந்தை. குர்ஆன் இப்படியும் சொல்லுகிறது. அந்த பெண் குழந்தை என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் உங்களுடைய முகம் கருத்து போய்விடுகிறது. இதா புஷ்ஷிரா அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹு முஸ்வத்தன் வஹுவ கமீம். முகம் கருத்து போயிருது, கறி கொட்ட மாதிரி சிறுத்து போயிருது, கண்ணங்கரே என்று போய்விடுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது.